ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இத்தனை நாள் காமெடியாக நார்மலாக போயிட்டு இருந்தாலுமே இதுக்கப்புறத்துல இருந்து கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 7. 2 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. பிரசிடென்ட் நம்ம ஆளுங்க எல்லாம் காலின்னு ஒருத்தர் சொல்லவும், இது ஓனிஷிமா யூனியன், இது எப்படி பாசிபிள் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் கேட்கிறான். டோஜி நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்கன்னு கேட்கவும், நான் பயந்து போயிருக்கேன் அப்படின்னு டோஜி சொல்றான். இவ ஒருத்தி தனியால நம்ம மொத்த கேங்கையும் எப்படா காலி பண்ணா, யாரா இவா அப்படின்னு அந்த பழைய ஓனிஷிமா யூனியன் லீடர் பாக்குறான். நம்ம பசமா அந்த ஓனிஷிமா யூனியன்ட்ட மன்னிப்பு கேட்டலாம், அவங்க லீடர் டோஜிட்ட பேசுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, பிரச்சனை ஓனிஷிமா யூனியன் நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சுபாக்கி வந்து சொல்லவும், சீக்கிரமா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றான் கிளாஸ் லீடர் சொல்றா. டோஜி, யாஷியா, ஆகாய், ஹாண்டோ, ரெய்னா அண்ட் காசனோ அப்படின்னு எல்லாரையும் அந்த கிளாஸ் லீடர் இன்ட்ரோடியூஸ் பண்றா. இவங்க எல்லாம் ஓனிஷிமா யூனியன் தானே எல்லாரும் பயப்படுறாங்க. இதுக்கு மேல நான் மறைச்ச எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் நாங்க பிரச்சனை கொடுக்கறதுக்காக இங்க வரல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹே நீ தானே ரோகுடோ, எங்களோட நம்பர் 3 ஃபூக்குரோ ஆவிய தோக்கடிச்சவன் அப்படின்னு டோஜி கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள, நீ உண்மையிலேயே சூப்பரான விஷயம் பண்ணிருக்க. ஸ்கூலுக்கு நாங்க வரதுக்கு ரோகுடோ தான் காரணம். எங்களை பார்த்து எல்லாருமே பயந்து வெறுத்துட்டு இருந்தாங்க. பட் நாங்க யூஸ்ஃபுல்லான பீப்புள்னு ப்ரூவ் பண்ணதான் இங்க வந்திருக்கோம். ரோகுடோ நீ ரொம்ப தைரியமான நல்லவன் கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்ன மாதிரி தான் நாங்க ஆகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டோஜி சொல்றான். நான் தான் இந்த ஸ்கூலோட பாஸ் அப்படின்னு ஓசனாடாவும் வெல்கம் பண்றா. தேங்க்யூ பாஸ் ஓசனாடா அப்படின்னு நம்ம கை கொடுத்துட்டு, இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்னு பார்த்ததுல சந்தோஷம் கை கொடுக்கவும், அவனோட கை நடுங்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இப்ப நம்ம ஸ்கூல்ல ஓனிஷிமா யூனியன், உடன் ஸ்பாட வச்சுட்டு சுத்துற பிளாண்டி, ஓசனாடா, அப்புறமா இன்னுமா இந்த மாதிரி நிறைய பெரிய தலைங்க இருக்காங்க. நம்ம ஸ்கூல் இனிமே எந்த ஃபைட்லயோ தோக்காது அப்படின்னு பசங்க பேசிட்டு இருக்காங்க. டோஜி நீ தான் அவளை பாத்துட்டல, அவளை நம்ம டீம்ல ஜாயின் பண்ண வைக்க வேண்டியதுன்னு. அவளை நம்ம டீம்ல ஜாயின் பண்ண வைக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்டா ஆக்காய் கேட்கவும், அவளை மாதிரி ஒருத்தி உயிரோட இருக்கான்னு சொல்றதே எல்லாருக்கும் கஷ்டம். அவளை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு டோஜி சொல்லவும், சரி சரி ஃப்ரீயா விடு. சரி இந்த ரோகுடோ பத்தி என்ன நினைக்கிறேன் ஆக்காய் கேட்கவும், அவன் ஒன்னும் பயங்கரமாலாம் தெரியல, நார்மல் பர்சன் தான் அப்படின்னு டோஜி சொல்றான். ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வரப்போது என்ன பண்ணலாம் லீடர் கேட்கிறா. கர்னல் பக்கத்துல டோஜி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல கர்னல் பயந்துட்டு இருக்கான். யாஷியா நம்ம ஹீரோவையே லுக்க விட்டுட்டு இருக்கா. சோ டென்ஷன் ஆகி ராணா அவளை முறைச்சிட்டு இருக்கா. நீ ஸ்ட்ராங்கானாலா அப்படின்னு ஓசனாட ஹாண்டாவை பிடிச்சி தொட்டு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பேசிட்டு இருந்து என்ன கவனிக்காம இருப்பாங்க, இப்ப பேசாம எல்லாரும் அமைதியா இருந்து என்ன கவனிக்காம இருக்காங்களே அப்படின்னு கிளாஸ் லீடர் நினைக்கிறா. ஓனிஷிமா யூனியன் எந்த பிரச்சனையும் பண்ணல, எல்லாம் நல்லபடியா தான் போகுது. சோ எதை பத்தியே கவலைப்பட தேவையில்லன்னு சீஃப் சொல்லவும், ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, ரோகுடோட மேஜிக். அந்த டீம்ல 2 பொண்ணுங்க இருக்காங்க, கண்டிப்பா அது பிரச்சனையை கிரியேட் பண்ணி இப்ப வரைக்கும் எப்படி போகுதுன்னு கேட்கவும், யாஷியா அப்பப்ப என்ன லுக்கு விட்டுட்டு இருப்பா. பட் காசனோ பெருசா என்ன கண்டுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ஆச்சரியமா இருக்கு, அந்த சொமெரேகோ சிப்லிங்ஸ் அந்த பிரதர் சிஸ்டர் சேர்ந்து நிறைய மோசமான விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் கர்னல் சொல்லவும், ஆனா காசனோ ரொம்ப கியூட்டா இருக்கா, அவ மோசமானவா மாதிரி தெரியல அப்படின்னு சீஃப் சொல்றான். அவ மோசமானவா இல்லையோ அதான் என் மேஜிக் ஸ்பெல் அஃபெக்ட் ஆகலையோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி சீஃப் நம்ம மிஷன் அதை கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு கர்னல் சொல்றான். என்னதான் மோசமா இருந்தாலும் அவளும் பொண்ணு தானே அப்படின்னு கர்னல் பேசிட்டு வந்துட்டு இருந்தா. அந்த பிரதர் ரெய்னா வந்துட்டு நம்ம ஹீரோ ஸ்பெல்ல அஃபெக்ட் ஆகி, ரோகுடோ ஒன்னு இங்க பார்த்தது என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் கேட்கவும், ஐயோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து ஓடுறான். இந்திய வந்து பேட் கேர்ள்ஸ் மேக்னெட்டா இருந்தா இப்ப பேட் பாய்ஸ் மேக்னெட்டா மாறிட்டானா அப்படின்னு கர்னலும் சீஃபும் ஷாக் ஆகுறாங்க. ஹீமா வரி ராணா உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா, நான் வந்துட்டு சில கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டோஜி ராணா கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். ரோகுடோ வெயிட் பண்ணு அப்படின்னு ட்ரெயினை துரத்திட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்பெல் இப்போ பசங்களே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா, இது மோசம் நம்ம ஹீரோ பயப்பட. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஒரு பொண்ணு, ஐயோ நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு ட்ரெயினா யோசிக்கிறா. என்னது அப்படின்னா நீ ஒரு பொண்ணு அண்ட் ஒரு சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் உன் பிரதரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அது ஒரு சீக்ரெட்னு வா சொல்லவும், அப்படின்னா உன் பிரதர் காசனோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கான வா சொல்றா. நீ பார்க்க பையன் மாதிரி இருக்காம பொண்ணு மாதிரி இருக்கானே எப்படின்னு கேட்கவும், அது என்னோட மேக்கப் ஸ்கில் தான், ஈவன் பொண்ணை கூட என்னால கியூட்டா மாத்த முடியும்னு வா சொல்றா. பட் காசனோ கிட்ட கேர்ஃபுல்லா இரு, அவனை தொட்டா அவனுக்கு பிடிக்காதுன்னு வா சொல்றா. என்ன தைரியம் இருந்தா அவன் கேவலமான கையை வச்சு என்ன தொட்டிருப்ப அப்படின்னு காசனை ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்கவும், நீ ரொம்ப கியூட்டா இருந்தா அதான் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். கியூட்னு எனக்கே தெரியும், அதுக்கு அசிங்கமான கையை என் மேல வைப்பியா, இன்னொரு தடவை எப்படி பண்ண கொன்றுவேன் அப்படின்னு வா சொல்றா. யார்ட்டையும் இதை சொல்லாத சரியான்னு சொல்லவும், அப்ப ஓனிஷிமா யூனியனுக்கு தெரியுமான்னு கேட்கவும், அவங்களுக்கு ஆபியஸா தெரியும். பட் ரோகுடோ டோஜி கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இரு, அவன் உன்கிட்ட கேள்வி கேட்டு நீ பதிலே சொல்லலைன்னா கூட நீ போய் சொன்னாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். நான் நார்மலா அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், பட் என்னமோ தெரியல உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது. இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு ட்ரெயினா வைக்கப்பட்டு அங்க இருந்து ஓடிடுதா. உன் ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன, உன் பிளட் குரூப் என்ன டோஜி வந்து ராணா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா ராணா வந்து மறைச்சுக்கிட்ட அமைதியாவே இருக்கா. என்னமா அவன் பண்றது பார்க்க கிரேசியா தெரியுதுல்ல, ரொம்ப நாள் கழிச்சு பேசுறான், என்னப்பா அமைதியா உட்காந்துருக்க அப்படின்னு ஆக்காய் கேட்கவும், உனக்கு இவனை தெரியுமான்னு சுபாக்கி கேட்கிறா. டோஜிக்கு பதில சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, அவன் கண்ணு மூவ் ஆகுறது, அவன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதை வச்சு அவன் தேவையான ஆன்சரை கலெக்ட் பண்ணிருவான். ஆக்காய் சொல்லவும், இல்ல இவளோட மைண்ட்ல என்ன நினைக்கான்னு என்னால தெரிஞ்சுக்கிட முடியல, இவளோட எமோஷன்ஸ் எல்லாமே லாக்டாகி இருக்கு, இவாட்ட இருந்து எந்த ஆன்சரும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு டோஜி சொல்றான். நம்ம ஹீரோங்க வரவும், ஹாய் ரோகுடோ அப்படின்னு வா சொல்றத பார்த்துட்டு, ஹீமாவரி ஹார்ட்டோட சாவி இந்த ரோகுடோ கிட்ட தான் இருக்கா,
இருக்கா அப்படின்னு டோஜி புரிஞ்சுக்கிட்டான். ஓனிஷிமா யூனியன் வழக்கம் போல கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஓடையில கூட ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஹரிகுரா ஹை ஸ்கூல் வந்து ஆமரி ஸ்கூல் அட்டாக் பண்ணுவோம். ஓனிஷிமா யூனியன் அவங்கள அட்டாக் பண்ணி எல்லாரையும் மன்னிப்போ கேட்க வைக்கிறாங்க. ஓவர் நைட்ல இந்த ஓனிஷிமா யூனியன் ஆமரி ஹை ஸ்கூலோட ஹீரோஸா மாறிடுறாங்க. அண்ட் இப்ப ஸ்கூல் ஃபெஸ்டிவலும் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம கிளாஸ் எக்ஸிபிஷனுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கவும் டாக்கோயாக்கி ஸ்டால் போடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் அது ரொம்பவே மொக்கையா இருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இது இவ்வளவுதானா, டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சா, உங்களுக்கு ஏன் புரியல, இதெல்லாம் லைஃப்ல ஒரு தடவை தான் என்ஜாய் பண்ண முடியும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏற்பாடுகளை பண்ணி ரிஹர்சல் எல்லாம் பண்ணி ஈவென்ட் முடியும் போது இருக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவும் வா மைண்ட்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ராணா கேட்கறா. நம்ம ஒரு டிராமா பிளே பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு டிராமா பிளே பண்றோம் அப்படின்னு ராணா சொல்றா. ராணா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்க வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஹேமா வரைக்கும் ஓட் பண்றேன் அப்படின்னு டோஜி சொல்லவுமே டோஜியை ஒத்துக்கிட்டானா. அப்ப சரின்னு எல்லாரும் அவளுக்கே ஓட் பண்றாங்க. திரும்பவும் அவ எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிராமாக்கு ஏன் மேக்கப் ஸ்கில்ல யூஸ் பண்றேன் அப்படின்னு ரெய்னா சொல்லவும் இந்த டிராமா பிளே ரோக்கடோட ஐடியா தானே அப்படின்னு காசனோ கேட்கவும் ஓ அப்படியே எனக்கு தெரியாது நான் கவனிக்கல அப்படின்னு ரெய்னா சமாளிக்கிறா. சிஸ்டர் உண்மையை சொல்லுன்னு சொல்லவும் நீ என்ன பாய்ஸ் வாய்ஸ்ல பேசுற, பார்த்து யாராச்சும் பாத்துற போறாங்க அப்படின்னு ரெய்னா சொல்லவும் நீ கூட இப்பெல்லாம் பொண்ணு மாதிரியே நடந்துக்கிட ஆரம்பிக்கிற, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு காசனோ கேட்கவும் நீ என்ன பேசுறேன்னே புரியல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ரெய்னோ கிளம்புற. ஹே ரோக்கடோ என் பிக் பிரதர் நீ என்ன பண்ண அப்படின்னு காசனோ கேட்கவும் நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல நம்ம ஹீரோ சொல்றான். அவன் இப்பெல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிட்டான், அவன் கிட்ட எதையாச்சும் நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு காசனோ கேட்கவும் காசனோ விடுப்பா என்ன நம்ம ஹீரோ நெஞ்சில கை வச்சு தள்ளவும் ஒரு பொண்ணு மேல எங்கடா கை வைக்கிறேன்னு நம்ம கேட்கவும் ஓ ஆமா இவன் ஒரு பொண்ணுல இவன் பையங்கிறது எனக்கு தெரிஞ்சது நான் காட்டிக்கிட கூடாது, என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்தா பொண்ணுங்க மேல நான் எங்கனாலும் கை வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னடா பேசுறேன் காசனோ ஒரு கிக்க விட்டுட்டு இவனை என் சிஸ்டர் கிட்ட இருந்து தள்ளிய வைக்கணும், உண்மை தெரிஞ்சா இவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். ரோக்கடோ நம்ம எந்த ஸ்டோரியை டிராமா போடலான்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கவும் ராணா உன் மைண்ட்ல ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு எதுவா அது எனக்கு ஓகேன்னு சொல்றா. பட் உனக்கு பிடிச்ச ஸ்டோரி ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் லைப்ரரி போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்ட்டு போறா. ராணா போனதுக்கு அப்புறமா யாஷியா இப்ப அங்க வரா. நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டது இல்ல ரோக்கடோ, இப்பதான் அதுக்கான டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் முன்னாடி நீ பாக்க ரொம்ப பயங்கரமா தெரிஞ்ச நம்ம ஹீரோ சொல்லவும் சாரின்னு சொல்றா. பட் இப்ப அப்படி தெரியல. ஆமா ஓனிஷிமா யூனியன்ல நீ எதுக்கு ஜாயின் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு ஸ்ட்ராங்கான பீப்புள ரொம்ப பிடிக்கும், அது வியர்டா இருக்கான்னு கேட்கவும் இல்ல இல்ல யூனியன்ல நிறைய பேர் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா பாடி ஸ்ட்ரென்த்ல ஹாண்டா ரொம்ப ஸ்ட்ராங் தான், பட் ஃபைட்னு வந்து ஆக்கை தான் வின் பண்ணுவான், ஏன்னா அவன் ஸ்மார்ட்டா ஃபைட் பண்ணுவான் அப்படின்னு யாஷியா சொல்லவும் அப்ப டோஜி இந்த மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் ரொம்பவே கிரீப்பியா ஃபைட் பண்ணுவான், ஒரு ஃபைட்னு வந்தா என்னோட எதிரியா அவன் மட்டும் இருக்க நான் விருப்பப்பட மாட்டேன். அப்புறம் நம்ம கிளாஸ்ல இருக்கிற இனிமா அவன் கூட ஸ்ட்ராங் தானே சொல்லவும் உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்ட்ராங்கான ஆளுங்களை எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஆனா இவங்க எல்லார விடவும் நான் பார்த்ததுலயே ஹார்ட் அதிகமா ரைஸ் பண்ண வச்ச இப்படி ஒரு பர்சன் உண்மையிலேயே இருப்பானான்னு தோண வச்ச ஆள்னா அது நீதான் ரோக்கடோ, உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவ ஒரு லவ் லெட்டர் நீட்டவும் அவளுக்கு ஸ்ட்ராங் பீப்புள் ரொம்ப பிடிக்கும், என்னோட அந்த ஸ்பெல் அவளுக்கு என்ன ஸ்ட்ராங்கா தெரிய வைக்குதோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஓனிஷிமா மெம்பருங்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கவும் சச்சா அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ லெட்டரை வாங்க போறதுக்குள்ள ஆனா அங்க வந்துருதா அப்புறம் பாக்கலாம் அப்படின்ட்டு யாஷியா அங்க இருந்து போயிருந்தா. ரோக்கடோ நீ ஓகே தானே அதுவும் பிரச்சனை பண்ணலான்னு கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் லவ் லெட்டர் நினைக்கிறானா அதை வாங்கல என்ன மன்னிச்சிரு யாஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸ்ட்ராங்கான பொண்ணுங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா என் லவ்வை வெளிப்படுத்துற ஃபைட்டிங் சேலஞ்சுக்கு ஒன்று கூப்பிடுவேன் ரோக்கடோ அப்படின்ட்டு போறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி யாஷியா நம்ம ஹீரோக்கு லவ் லெட்டர்லாம் கொடுக்கல, அவ கண்ணுக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கஸ்டா தெரியறதுனால ஃபைட்டிங் சேலஞ்சுக்கு தான் நம்ம ஹீரோவை கூப்பிடுறதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கா. ஆனா இந்த ஓனிஷிமா யூனியனோட லீடர் டோஜி வந்துட்டு ராணாவை ஓனிஷிமா யூனியனோட ஒரு மெம்பர் ஆக்கணும், ஏன்னா அவ கூட இருந்தா எந்த ஃபைட்லனாலும் வின் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு தான் இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.